கலைஞர் கருணாநிதி மாதிரியான ஒரு தலைவர் தேசிய அளவுலயே கிடையாது. இன்னைக்கு அது ஸ்டாலினுக்கு இருக்குது. அவங்க வந்து அந்த சின்ன பசங்க 2 பேரும் வந்து ரீல்ஸ் போட்டதை பத்தி சொன்னாங்க. அதுல ஒரு தப்பு இருக்குதா எனக்கு தெரியல. பாசிட்டிவா தானே சொல்றாங்க. கல்வியோட முக்கியத்துவத்தை பத்தி 2 குழந்தைகள் பேசுது. முதலமைச்சர் அவங்களை தட்டி கொடுக்குறாருன்றது ஒரு பாசிட்டிவான விஷயம் தானே. அதுல என்ன தப்பு இருக்குது? ஏன்னா இந்த ஆட்சிக்கு வந்ததுல இருந்து ஸ்டாலின் கிட்ட நான் ரொம்ப எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம், எல்லா மேடைகள்லயும் கிடைக்கிற மேடைகள் அவர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, கல்வி ஒண்ணுதான் நிரந்தர சொத்து. அதை போராட்டம் அவர் சொல்றாரு. எனக்கு தெரிஞ்ச கலைஞர் கூட அதை சொன்னதில்லை. அதை வந்து சொல்றதுன்றது ஒரு முதலமைச்சர் சொல்லும் போது அதுக்கு மரியாதை அதிகம். அப்கோர்ஸ் இன்னைக்கு எலெக்ஷன் டைம், ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் சம்பந்தப்பட்ட அது வேற. பட் அந்த 2 சின்ன பசங்களோட அந்த இது வந்து அண்டரேஜ் குழந்தைங்களோட நீங்க எப்படி போலாம், இப்படி சட்ட விரோதம். அதுல ஒரு சட்ட விரோதம் இல்லை எனக்கு தெரிஞ்சு. நீங்க என்ன பேசுறீங்கன்றதான முக்கியம். கல்வியின் முக்கியத்துவத்தை பத்தி 2 சின்ன பசங்க குழந்தைங்க பேசுதுன்னா அதை முதலமைச்சர் ஆதரிச்சு பேசுறாரு அப்படின்னும் போது இட்ஸ் அ பாசிட்டிவ் சைன் தான். சரி, அந்த மீடியமையும் அவங்க எந்த அளவுக்கு தனக்கு சாதகமா யூஸ் பண்ணிக்கிறாங்க.